மத்திய அரசினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கீழே இயங்கி வரக்கூடிய அட்டானமஸ் இன்ஸ்டியூட்டான நேஷ்னல் சென்டர் ஃபார் ரேடியோ ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸில் வேரியஸ் வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுறதற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூட், டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் கீழே இயங்கி வரக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட், ரிசர்ச் இன்ஸ்டியூட். இந்த இன்ஸ்டியூட்டில் எந்தெந்த இடத்துல வந்து இதற்கான சென்டர்ஸ், ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்குது, பூனேயில் இருக்குது மற்றும் கோக்தாலில் வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. சரிங்களா? எந்தெந்த இடத்துல என்னென்ன வேக்கன்சிஸ் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ப்ராஜெக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பூனேயில் 2 வேக்கன்சி இருக்குது. 40 வயது தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஃபிக்ஸ்டு பே லெவலில் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு 1,03,400 சேலரி. ப்ராஜெக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பூனேயில் வேக்கன்சி இருக்குது. 33 தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். 63,900 சேலரி. ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கும் லோ ஹார்ட்வேர் மற்றும் OMC 2 போஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா பூனேயில் இருக்கக்கூடிய போஸ்ட்டு ஃபிக்ஸ்டு தான். அதே மாதிரி 63,900 தான் வந்து சேலரி. சரிங்களா? அடுத்தது இன்ஜினியர் ட்ரெயினிங் சர்வோவை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது டோட்டலாகவே. கோக்தாகில் இருக்கக்கூடிய வேக்கன்சி 35,000 சேலரி. லைப்ரரி ட்ரெயினியை பொறுத்த வரைக்கும் 22,000. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரெயினியை பொறுத்த வரைக்கும் 22,000. ட்ரேட்ஸ்மேன் ட்ரெயினியை பொறுத்த வரைக்கும் 18,500 சேலரி. 28 வயது தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ட்ரெயினிஸ்க்கலாம். இந்த போஸ்ட்டு எந்தெந்த போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ப்ராஜெக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் ஒரு போஸ்ட் இருக்குது EWSல. பூனேயில் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு 1,03,400 சேலரி. கிராஜுவேஷன் முடித்த கேண்டிடேட், டிப்ளமோ அல்லது டிகிரி இல்லைனா சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட்டில் அட்மினிஸ்ட்ரேஷனில் முடித்த கேண்டிடேட், 5 வருடம் லெவல் 6ல் ஒர்க் பண்ண கேண்டிடேட் எலிஜிபிள். ப்ராஜெக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 63,900 ஒரு EWS வேக்கன்சி இருக்குது. எனி கிராஜுவேஷன் டிகிரி முடித்த கேண்டிடேட், 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்லேயே லோ ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் 3 வேக்கன்சி, UR SC STயில் ஒரு வேக்கன்சி இருக்குது. 63,900 வேக்கன்சி. ஃபுல் டைமில் சயின்ஸ் கிராஜுவேட் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். ஃபுல் டைமில் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் டிகிரி முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். ஒரு வருடம் ஹார்ட்வேர் மெயின்டெனன்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் OMCயை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் சயின்ஸ் முடித்த கேண்டிடேட் கிராஜுவேட் அல்லது டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடித்த கேண்டிடேட் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் ஃபீல்டில் ஒரு வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் SRCயை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். ஃபுல் டைம் சயின்ஸ் கிராஜுவேட் எலிஜிபிள். 63,900 சேலரி. அதே மாதிரி இன்ஜினியர் ட்ரெயினியை பொறுத்த வரைக்கும் 35,000 வந்து பெர் மந்த் டென்யூராக கொடுத்துருக்காங்க. ஒரு வருடம் ஃபஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு வருடம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் அப்சார்ப்ஷன் கிடையாது. செப்பரேட்டாக ரெக்ரூட்மெண்ட் வந்து நீங்கள் என்ன மோடில் செலெக்ஷன் வைக்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் செலெக்ஷனுக்கு வரணும். சரிங்களா? BE BTech எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். ஒரு வருடம் ப்ரோக்ராமிங், எம்பெடட் சிஸ்டமோ, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸிலோ அல்லது கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்லேயோ, மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்லேயோ, மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்டு சிஸ்டத்துலேயோ, அசம்பிளி லாங்குவேஜ் C VHDL ப்ரோக்ராம்லேயோ, லினக்ஸ்லேயோ, RTOSலேயோ ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். அது டிசைரபிள்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அப்ளை பண்ணலாம். லைப்ரரி ட்ரெயினியை பொறுத்த வரைக்கும் 22,000 சேலரி. பூனேயில் ஒரு வேக்கன்சி இருக்குது. கிராஜுவேஷன் எனி கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சுட்டு பேச்சுலர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் அல்லது மாஸ்டர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அப்ளை பண்ணலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரெயினியை பொறுத்த வரைக்கும் 22,000 சேலரி. எனி கிராஜுவேஷன் முடித்த கேண்டிடேட், டைப்பிங் தெரிந்த கேண்டிடேட், இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்ச ஸ்போக்கன் ஆஸ் வெல் அஸ் ரிட்டன் இன் இங்கிலீஷ் வந்து தெரிந்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ட்ரைனிங் வந்து அக்கௌண்ட்ஸு, ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனில், HRல, ஸ்டோர்ஸில், பர்ச்சேஸில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண விடுவாங்க. ட்ரேட்ஸ்மேன் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் 18,500 சேலரி. NTC சர்டிஃபிகேட் வச்சிருக்கக்கூடிய கேண்டிடேட், NCVT சர்டிஃபிகேட் வச்சிருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். அதே மாதிரி இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸில் உங்களுக்கு ப்ரெசண்ட்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. பூனே, கோதாத், ஊட்டி எங்கே வேணால் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து எங்கே வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. எங்கே வேகன்சி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை வந்து ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் August 31, 2026. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து tinycom/ncrajobs-2026 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். அதே மாதிரி அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க வந்து ஹார்ட் காப்பி வந்து சப்மிட் பண்ணலாம் சீல்டு கவரில். அதற்கு பூனே ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட்டுக்குள்ளே ஆன்லைன்லேயோ அல்லது போஸ்ட்லேயோ அப்ளிகேஷன் வரணும். சரிங்களா?
அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எலிஜிபிலிட்டிலாம் செக் பண்ணிவிட்டு வேகன்சி இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில் ஆகுறீங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இது வந்து மத்திய அரசினுடைய நிரந்தர பணியிடங்கள் அப்படின்றதுனால நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? நன்றி.